ஹே காய்ஸ் வெல்கம் டு ஹேவிக் டெக். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரியான ரீல் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறது அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஆப் பார்த்தீங்க அப்படின்னா விஎன் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே உங்களுக்கு ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கவர் இமேஜ் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இமேஜ் உங்கள் இமேஜில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சன்கிளாஸ் இமேஜ் அதே மாதிரி இந்த மாஸ்க் இமேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த கவர் இமேஜை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படி நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாங் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் மூணாவது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வீடியோ அண்ட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வேறு சாங் வந்து எடிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சாங் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த சாங்கோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சாங் கிளிக் பண்ணிட்டு கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஆடியோ கிடச்சிருச்சு. ஸோ ஆடியோ வந்து 9 செகண்ட் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு உள்ள இமேஜை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த சாங்குக்கு எனக்கு வந்து கரெக்டாக 5 செகண்டில் வந்து கரெக்டாக வந்து அடுத்த பீட் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அதனால் கரெக்டாக அது வரைக்கும் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா இமேஜும் நான் வந்து 1 செகண்ட் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணி கீழே ட்ரிம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எல்லாத்தையும் நீங்கள் 1 செகண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 1 செகண்ட் கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அது கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து மூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் 1 செகண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து 1 செகண்ட் வந்து செட் பண்ணிட்டு கடைசியில் வாட்டர் மார்க்கை டெலிட் பண்ணிப்போம். நம்ம ஃபஸ்ட்டு உள்ள இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிப்போம். அதுக்கு ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கிளிச் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கும் கரெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டாவது எஃபெக்ட் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ரெண்டாவது எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம், கிளிச் தான் ஆட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் இந்த இமேஜ் ஃபுல்லாக வந்து வச்சிருங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு இமேஜுக்கும் ட்ரான்சிஷன் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் சின்ன ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஜூம் ஆப்ஷன் நல்லா இருந்துச்சு, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 1-2 எஃபெக்ட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும், அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஷேக் அதே மாதிரி அந்த லைட் இதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஜூம் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் நல்லா இருந்துச்சு, அதனால் செட் பண்ணிட்டு டியூரேஷன் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டியூரேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ டியூரேஷனை கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கே நீங்கள் வந்து இன்னொரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட்டே உங்களுக்கு வந்து மாறி வரும். ஸோ வேறு டைமென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஜூமில் உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், அதே நீங்கள் வந்து திருப்பி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி வந்து வேறு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கு வந்து ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியில் உள்ளதுக்கு மட்டும் பிளாக் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் அவுட் ஆகிடும். ஸோ அப்போ பார்க்க வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். எந்த இமேஜ்லாம் ஆட் பண்ணணுமோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுட்டு கீழே எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து ட்ரான்சிஷன் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால கொஞ்சம் தள்ளி வச்சிங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து தனியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஜிட்டில் இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொன்று நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்கள் இமேஜுக்கு ஒவ்வொன்று செட் ஆகும், ஒவ்வொன்று செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் டீட்டெயில் பார்க்குற ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் வருது. ஸோ அது பார்க்குற ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா இமேஜும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் இந்த பேராஷூட் இருக்கலாம், அதெல்லாம் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்காது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா வேணாம். ஸோ அடுத்து அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து ஜிட்டில் அப் ஜிட்டில் டவுன் அந்த மாதிரிலாம் எஃபெக்ட் இருக்கும், அதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒவ்வொரு எஃபெக்ட்டும் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இமேஜும் செட் பண்ணிட்டு அந்த இமேஜ் ஃபுல்லாக வைக்க வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இமேஜ் வந்து தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் செட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். ஸோ ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஒவ்வொரு இமேஜும் கரெக்டாக வந்து செட் ஆனிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு நீங்கள் கீழே டிக் ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிடும். ஸோ செட் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு கரெக்டாக வந்து செட் ஆனிச்சு, பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து வைரல் ஆகும். இப்போ மேலே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேனுவல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவை குவாலிட்டி வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும்.